இப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எப்படி தேவனை தரிசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இருதயத்தில் சுத்தமாக இருக்கும் பொழுது அவரை பார்க்க முடியும். உலகத்தில் எத்தனையோ தரிசனங்களை பார்க்குறாங்க. சொல்லப்போனால் திடீர்னு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே போய் தரிசிக்கிறாங்க. அந்த சிலையை பார்த்து அது அழகாக இருக்குது, பார்க்க அம்சமாக இருக்குது, அப்போ பார்க்க அப்படியே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் தரிசனம் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் நம்பிக்கொண்டு இருக்காங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பரிசுத்தமாக வாழும்போது, பரிசுத்தமாக இருக்கும்போது அவரை முகமுகமாக தரிசிக்கும், பேச முடியும், அவர் நம்மளோட பேசுவார். அப்போ தேவனை தரிசிக்கிறது எப்போயே தேவனை தரிசித்தால் நம்ம வாழ்க்கை எப்போ ஒரு மாற்றம் மாறி இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் அப்போ நம்ம தேவனை தரிசிக்கலை, அப்போ தேவனை தரிசிக்க முயற்சிப்போம். இது சீக்கிரமாக அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.